Hello student, இன்னைக்கு நம்ம geometry chapter 4 practical geometry exercise 4.4 14 to sum பார்க்க போறோம். Question பாருங்க. Take a point which is 11 cm away from the center of a circle of radius 4 cm and draw two tangent to the circle from the point. 2 tangent தான் இது. என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ரேடியஸ் வந்து எவ்வளோனா 4 cm க்கு ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 11 cm away from the center. இது வந்து 11 cm away from the center line வரைஞ்சிட்டு 2 tangent வரைய சொல்லியிருக்காங்க. இதுதான் ரஃப் டயக்ராம். ஒரு சர்க்கிள் போட்டோம். இது சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஃபுல் வேல்யூ எவ்வளோனா 11 cm, ரேடியஸ் எவ்வளோனா 4 cm. இது ஓ, இது பி, இது ஏ, பி. இதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராம் வரையலாம். ஓகே, இப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் லைன் வரையணும்? 11 cm லைன் என்றுக்கு வரையணும். நமக்கு இந்த சைடு வராது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா படம் வந்து இதில் பெருசாக போகும். சரி, நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகே, 11 cm நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன், ஏன்னா 11 cm வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ 11 cm நம்ம ஓகே ஒரு லைன் வரைஞ்சி வச்சுக்கலாம். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 cm வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 cm நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இங்கே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம இதுலேருந்து மோர் தென் ஆஃப் எடுத்து, மோர் தென் ஆஃப்னா முக்கால் அளவு, பாதி விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து இங்கே ஒரு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இங்கே வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு வரைஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். டாட்டாக ஸ்ட்ரைட்டாக கூட லைன் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே தான் பைசெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே வச்சு பார்க்கணும். இங்கே வச்சு பார்க்கணும். இந்த எண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாகும். சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, டன். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம நேம் கொடுக்க போகிறோம். இந்த ரேடியஸ் நம்ம போட மாட்டோம் பார்த்தீங்களா? இங்கேருந்து இங்கே ரேடியஸ் வந்து டாட்டாக போட்டோம்ல. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஓகே, எவ்வளோ சென்டிமீட்டர்னா ரேடியஸ் வந்து 4 cm. 4 cm இதுவோ, இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எம். இது ஃபுல் சென்டிமீட்டர் எவ்வளோனா 11 cm. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டேஞ்சன்ட் லைன் வரைய போகிறோம். ஸோ இது வந்து பி பாயிண்ட். ஸோ பி பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த சர்க்கிள் வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைய போகிறோம். ஸோ இது வந்து ஏ. அதே மாதிரி இங்கே வச்சு இது வந்து பி. ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து நம்ம கணக்கு பண்ணலாம். ஸோ கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து 10.3 இந்த வேல்யூ வருது. ஸோ 10.3. ஸோ 10.3 இந்த வேல்யூ வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். கால்குலேஷன் நான் இங்கே போடுறேன். கால்குலேஷன் ஃபார்முலா என்னென்னா PA square equal to OP square minus OA square. OP square வந்து 11 square. அது வந்து என்னென்னா 4 square. 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 121 16 மைனஸ் பண்ணி 4 4 16. ஸோ என்ன வருதுன்னா 105 வருது. ஸோ 105 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 10 10 சார்
10 10s are 100. ஸோ 5. ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்திடலாம், இன்னொரு 0 சேர்த்திடலாம். இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 10 2s are 20. இப்போ என்ன போகிறேன்னா 3 போட்டு பார்க்கலாம். 3 3s are 9 0. 3 2s are 6. அதிகமாக போகுது. ஸோ 2 போட்டு பார்க்கலாம். 2 2s are 4 0. 2 2s are 4. ஸோ அது இருக்கிற போகும். ஸோ 10.2ன்றதை வந்து நம்ம ஸோ ஆன்சர் வந்து 10.2 இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10.3 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.